My dear students and parents, this is Satish from IBIS Guidance. In this video, we are going to discuss about the critical information for NEET 2020 counseling. I hope நீங்கள் எல்லாரும் என்னோட ப்ரீவியஸ் 5 வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 5th வீடியோவில் வந்து ரியல் டைம் டேட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் எக்ஸாக்டாக கவுன்சிலிங் என்னென்ன டேயில் நடந்தது, ஓப்பனிங் ரேங்க்கு அண்ட் வேக்கன்சி பொசிஷன் இதை பற்றி. ஸ்டில் நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன சார், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் வச்சுக்கணும், அண்ட் ஏன்னா எப்படி எப்போனாலும் அடுத்து வந்து இப்போது கீ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சேலஞ்சிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. தென் தே வில் பப்ளிஷ் தி நீட் ரிசல்ட். ஒன்ஸ் நீட் ரிசல்ட்ஸ் வந்து என்டி என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் வெல்ஃபேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரிசல்ட்ஸை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டில் வந்து அவங்களோட இந்த ஸ்டேட் சீட் அலாட்டட் சீட்ஸ்க்கு வந்து அட்மிஷன் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் என்ன நடந்ததுன்னு ஒரு தடவை பார்த்துட்டோன்னா சேஞ்சஸ் பெருசாக இருக்காது. போன வருஷம் சிங்கிள் விண்டோவாக நடந்திருக்கு, இந்த தடவை ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்க போகுது. தேர் இஸ் ஆன்லைனில் தான் நடக்க போகுது, மற்றபடி சேஞ்சஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸோ மற்றதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிறதோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்லாம் நீங்கள் போகணுன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு 50,000 கிட்ட நீங்கள் டிராஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நேட்டிவிட்டியில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. சார் நான் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி, ஆனால் நான் படித்தது எல்லாமே ஓவர்சீஸில் அதர் ஸ்டேட்டில் வேலை அங்கே இருந்ததுனால சுடை சப்மிட் நேட்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னா இந்த வருஷம் அதில் ஸ்லைட் சேஞ்சஸ் வேணால் இருக்கலாம், சிலதுக்கெலாம் சேஞ்சஸ் கிடையாது. கம்யூனிட்டியோ நேட்டிவிட்டியோ அதெல்லாம் சேஞ்சஸ் கிடையாது. மற்றபடி இயர் ஆன் இயர் இது இப்படி தான் நடக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க நீட் ரிசல்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ் டு அப்ளை. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 85% கவர்மெண்ட் மெடிக்கல் கோட்டா சீட்ஸ்க்கும் அண்ட் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் இருக்கிற அந்த 50 to 65% சீட்ஸ்க்கும், அந்த மைனாரிட்டி அண்ட் நான் மைனாரிட்டி காலேஜஸ்க்கும் சேர்த்து 500 rupeesக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க. ஸோ அதோட ப்ராஸ்பெக்டஸ் தான் இது. இது வந்து அதாவது கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ், ஐஆர்டி உங்களுக்கு தெரியும், ஐஆர்டி பெருந்துறை, அண்ட் government seats in self-finance medical colleges and dental colleges. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாக வந்து ராஜா முத்தையா காலேஜ் உங்களுக்கு தெரியும், விச் இஸ் லொக்கேட்டட் இன் சிதம்பரம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாவ் டேக்கன் கேர். இப்போ ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்ட் இஎஸ்ஐசி கேகே நகர் அண்ட் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் இதில் கவுன்சிலிங்கில் வந்துடும். இஎஸ்ஐசிக்கு இது வந்து ஸ்பெஷல் அலோகேஷனாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். யூஸ்வலாக இந்த கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட அஃபீஷியல் வெப்சைட் இது தான், இந்த வருஷமாக இருந்தாலும் இது தான், tnhealth.org, இன்னொன்று tnmedicalselection.org. நான் சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் 500. இந்த வருஷம் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியல. இது லாஸ்ட் இயரோட இம்பார்ட்டண்ட் டேட்ஸ். கண்டிப்பாக லாஸ்ட் இயர் மாதிரி இப்போ கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த டைம்லலாம் வந்து காலேஜே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் நம்மளுக்கு நீட் ரிசல்ட்டே வரல. ஸோ அதனால் இந்த ஷெட்யூல் வந்து இனிமேல், பட் ஷெட்யூலோட இது பிளான் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் டைம் இந்த தடவை ஒவ்வொரு இதுக்கும் ரொம்ப டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ரைட்? ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி அஃபிஷியலாக நீட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த tnhealth.org அண்ட் tnmedicalselection.org தான் நீங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ வில் கோ டு கான்டென்ட்ஸ். இதில் நார்மலாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஏஜ் லிமிட் ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜென்ரல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நான் எலிஜிபிலிட்டி, நேட்டிவிட்டி, ஃபில்லிங் அப் தி ஃபார்மு, மெத்தட் ஆஃப் ஃபீ பேமெண்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேங்க் லிஸ்ட்டு, கவுன்சிலிங் ப்ரொசீஜர், கேட்டகரி சீட்ஸு, ஆல் இண்டியா சரண்டர் சீட்ஸு, டியூஷன் ஃபீ, இது எல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் எல்லாருக்கும் ஜென்ரலாக டவுட் இருக்கிற ஏரியாஸ் மட்டும் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ
ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து as I told இது எல்லாமே tnhealth.org and tnmedicalselection.org தான் எல்லாமே. அது ஜென்ரலாக இந்த ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் this ஷெட்யூல் கேஸ்ட் இந்த இதை பற்றி தான் நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ஜஸ்ட் அ மினிட். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் அபவுட் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று ஃபிசிக்கலி டிசபிள் அவங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது 8/7 அன்னைக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் தான் நடந்தது. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி யாருன்னா ஃபிசிக்கலி டிசபிள் அண்ட் ஏன்னா அவங்களுக்கு டேரெக்டாகவே 5% சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க ஸ்பெஷல் கேட்டகரி, டேரெக்ட் 5% ஆன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோட வார்ட்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்களோட இதுக்கு, இது 3 தான் க்ரைட்டீரியா. அப்படி பார்க்கும்போது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு 10 கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 7 கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 10 கொடுக்குறாங்க, 17 சீட்ஸு. ப்ளஸ் இந்த 5% ஃபிசிக்கலி டிசபிளுக்கு வந்து ஒரு 122 சீட்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமாக 139 சீட்ஸ் வந்து இவங்களுக்கு போயிடும் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங். லாஸ்ட் இயர் வந்து 8th அன்னைக்கு நடந்தது. ஓகே, ஏஜ் லிமிட் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன். இப்போது ஏஜ் லிமிட் என்னென்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக நீட்டை எழுதி இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டிசம்பர், அதாவது 2020 டிசம்பர் 31 அன்னைக்கு மிட்-நைட் 12 o'clock உங்களுக்கு வந்து 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுதான் ஏஜோட மினிமம் எலிஜிபிலிட்டி. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் 25. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டர்ஸ் யாரும் அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜென்ரல் எலிஜிபிலிட்டி வந்து கேண்டிடேட் ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஓசிஐ பிஓஐ, அதாவது ஓசிஐனா ஓவர்சீஸ் இந்தியன்ஸாக இருப்பாங்க, பணி நிமித்தமாக வெளிநாடுக்கு போயிருப்பாங்க. பிஓஐன்றது பர்சன் ஆர்ஜின் ஃப்ரம் இந்தியா, இந்த மாதிரி இதிலலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, however the OCA candidates will not be eligible for any kind of reservation and will be treated only as a open category. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபைங் க்ரைட்டீரியா அதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீட்டில் மினிமம் இந்த குவாலிஃபைங் மார்க் சொல்லுவாங்கல்ல, லாஸ்ட் இயர் வந்து 107 ஃபார் ஓபிசி இதுக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி மினிமம் மார்க்ஸ் வந்து இந்த 50th percentile இல்லை ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு 40th percentile, அது என்ன மார்க் வருதோ அது இந்த வருஷம் தான் தெரியும். அந்த பர்சன்டைலில் இருந்தீங்கன்னா மினிமமாக நீ வந்து எம்பிபிஎஸ்க்கு எலிஜிபிளாக ஆவீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மினிமம் மார்க்ஸ் இன் போர்டு எக்ஸாம்ஸ், அது உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் மார்க்ஸ் இன் போர்டு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அன்ரிசர்வ் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 45% எடுத்தால் போதும். 45% ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி டுகெதர். அண்ட் ஃபார் ஓபிசி வந்து 40%, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு 40%, இதுதான் ரைட். ஓகே, அண்ட் 10+2 சிஸ்டமில் இப்போ படிச்சிருக்கணும். ஓப்பன் ஸ்கூலில் இல்லை ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் நீட், அது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் தி ஹெச்எஸ்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இன் தி வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் as their elective specialization. Private candidates who have passed 10+2 from open schools are not eligible to apply MBBS BDS degree courses. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, let us come to this point, nativity. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் ஏ பாருங்கள், கேண்டிடேட் ஷுட் பி அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இப்போது இதுக்கு என்ன, இப்போ நேட்டிவ்ன்றதை எதை வச்சு இவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹேவிங் ஸ்டடீட் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6 to standard 12 in schools of தமிழ்நாடு need not to submit their nativity certificate. கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி, ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா எல்லோரும் இங்கே இருக்காங்க, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, இங்கே தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண தேவை கிடையாது. அதாவது 6th standardலேருந்து 12th வரைக்கும் இங்கே படிச்சிருந்தா தேவையே கிடையாது. ஓகே, அதனால் தேவை கிடையாது. அவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தான் இருக்காங்கன்றதுக்கு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ ரேஷன் கார்டோ எஸ்எஸ்எல்சி இதில் எல்லாமே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அவங்க பேரண்ட்ஸோடது கொடுக்கணும். ஓகே, and candidates belonging to other states who are residing at Tamil Nadu cannot claim nativity of Tamil Nadu and they will be considered under open category.
ஸோ கேண்டிடேட் பிலாங்கிங் டு அதர் ஸ்டேட்ஸ் ஹூ ஆர் ரெசைடிங், இங்கே நான் தங்கியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூ வில் பி கன்சிடர் அஸ் அ ஓப்பன் கேட்டகரி தான், இதில் வரமாட்டீங்க, ரிசர்வேஷன் கிடையாது. The other state candidates who are not native of Tamil Nadu and have studied from standard 6 to 12 in Tamil Nadu will be considered under open category. நான் அதர் ஸ்டேட், நான் வேலை விஷயமா நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் 6 to 12 தமிழ்நாடு நீங்கள் எங்கேயே படிச்சிருந்தாலும் வில் பி கன்சிடர் அண்டர் ஓப்பன் கேட்டகரி தான். அண்ட் பெர்மனண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், அதை வந்து நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு பெர்மனன்ட் சர்டிஃபிகேட்னு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று வச்சுட்டு இதை நேட்டிவிட்டியை எடுத்துப்போங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஜஸ்ட் லுக் அட், இதை வந்து இங்கே கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. And candidates who are native of Tamil Nadu but studied from 6 standard to 12 standard outside Tamil Nadu, either partly or completely in one or more states. For example, தமிழ்நாடு நேட்டிவிட்டி உள்ளவங்க வேலை விஷயமா அதர் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் போய் வேலை பார்க்குறாங்க கொஞ்ச நாள், அங்கே பசங்களை படிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஸ்டேட் கேரளா போகிறாங்க, மத்திய பிரதேஷ் போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸுக்கு அவங்க பணி விஷயமா போகிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே தமிழ்நாடு அது ஸ்டேண்டர்ட் ஷுட் ப்ரொடியூஸ் ட்ரூ காப்பீஸ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் சச் அஸ் பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இங்கே ரேஷன் கார்டு இது எல்லாமே இருக்கும், அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இது இருந்தாலே அவங்க வந்து இது. இன்கேஸ் பேரண்ட்ஸ் ஆர் நாட் லிட்ரேட், பேரண்ட்ஸ் படிக்கலை அப்படின்னா தென் நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் பேரண்ட்ஸ், நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேண்டிய வரும். அண்ட் ஓகே, ரெவன்யூ அத்தாரிட்டிகிட்டேருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்டைன் ப்ரையர் டு தி லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து கரெக்டாக லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அடுத்து வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது உங்களுக்கு தெரியும், நார்மலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். TNHealth.org, TNMedicalSelection.orgயில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஒன்ஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஐ வில் ரிலீஸ் அ வீடியோ எக்ஸாக்டாக என்னென்ன தேவைன்றது. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டு அப்ளிகேஷனை அதோட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி 162 பெரியார் ஈவிஆர் ஹை ரோடு, கீழ்பாக், சென்னைக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை அது எப்படி அதே மாதிரி தான் பண்ணுறாங்களான்றது தெரியல. ஏன்னா சில இதை வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, எதுவுமே ஒரிஜினல் இதில் நீங்கள் அனுப்பவே கூடாது. இது போட்டிருக்காங்க, இஃப் எனி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் அலாங் வித் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இட் வில் நாட் பி ரிட்டர்ன்டு அண்ட் த செலெக்ஷன் கமிட்டி இஸ் நோ வே ரெஸ்பான்சிபிள் ஃபார் தோஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ யாரும் அதை அனுப்பக்கூடாது. பட் என்னென்ன அனுப்பணுன்னா போன வருஷம் இதுபடி சொல்கிறேன், இந்த வருஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நீட், யூஜி, அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, கிளாஸ் 10 மார்க் ஷீட் எல்லாமே ஃபோட்டோ காப்பி தான். ஃபோட்டோ காப்பின்றது ஜெராக்ஸ் காப்பி. அண்ட் கிளாஸ் 11ஓட மார்க் ஷீட். ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் கிளாஸ் 11 வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ன்றதுனால கிளாஸ் 11ஓட மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அண்ட் HSC ஹையர் செகண்டரியோட மார்க் ஷீட்ஸ் கேட்டிருக்காங்க. TCயோடது கேட்பாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, இங்கே வந்து அந்த நேட்டிவிட்டி கிளைம் பண்ணுறவங்க இங்கே வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 6 to 12 ஸ்டடி அந்த ஸ்கூலோட இதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் ஹூ பார்ட்லி ஸ்டடிட் அவுட் சைட் தமிழ்நாடு. அண்ட் அதுக்கு வந்து இந்த 5Fல கொடுத்த நான் சொன்ன மாதிரி அவங்க பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். And the candidates whose native of Tamil Nadu and have studied from 6 to 12 in schools of Tamil Nadu should submit supporting documents. அது வந்து இங்கேயே வந்து இருக்காங்க, நான் நேட்டிவிட்டி இங்கே தான் இருக்குன்னா பேரண்ட்ஸோட அந்த ரேஷன் கார்டு இது கொடுக்கணும். அண்ட் பெர்மனன்ட் கம்யூனிட்டி கார்டு எல்லாருக்கும் இந்த BC, MBC, DNC, SC, SCA இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட் கம்யூனிட்டி கார்டு இருக்கும், அதோட காப்பி கொடுக்கணும். ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே காப்பி தான். ஃபஸ்ட் கிராஜுவேஷன், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அது கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு அதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து அடிஷ்னலாக 100 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் அதோட டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்கணும். ஆல் தி என்ட்ரிஸ் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷுட் பி ஃபில் பை த கேண்டிடேட்ஸ். அது ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் ஒன்ஸ் வந்து அது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல நேமு, பர்மனெண்ட்டு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் தான், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, ரிலீஜன், ஆதார் நம்பர் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம், ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வரும், அதனால் அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததுன்னா ஃபோட்டோ 50 KB வரைக்கும் இருக்கலாம், சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 20 KB வரைக்கும் சைஸில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக.
மெத்தட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் 500 ருபீஸ் அது கார்டில் நெட் பேங்கிங்கில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸு ஆர்டிஓ தேர் நேட்டிவ் பிளேஸ். ஏன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இங்கே தாசில்தார் இவங்ககிட்டலாம் போய் வாங்க முடியாது. ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ வந்து நேட்டிவ், அவங்க எந்த ஊர் எந்த நேட்டிவோ அங்கே இல்லை சப் கலெக்டர் ரேங்க்கில் இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணது தான் நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் ஷெட்யூல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தாசில்தார் ஆர் நேட்டிவ் தாலுக் ஆஃப் தி கேண்டிடேட், அதுக்கு எஸ்சி ஏக்கும். பேக்வர்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஹெட் குவார்ட்டர் டெபுட்டி தாசில்தார், ஜோனல் டெபுட்டி தாசில்தார், டெபுட்டி தாசில்தார், இதுதான் வந்து நார்மலாக. ஸோ ஒன்ஸ் அப்புறம் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ரேங்க் லிஸ்ட் இதில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கும், ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க்ன்றது தெரியும். அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஐ திங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ் பர் தி இதுதான் உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் இருக்கும். லெட் மீ இப்போது ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அண்ட் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் ரெண்டு. ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்லாம் ஃபில் ஆகாத சீட்ஸை செகண்ட் ஃபேஸில் ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் அப்போது இடையில வந்து சில சீட்ஸ்லாம் ஆல் இண்டியா சரண்டர் சீட்ஸு இதெல்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மாப்பப்பில் இல்லை செகண்ட் ஃபேஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஃபேஸில் யாராருக்கெல்லாம் சீட் அலோகேட் ஆகல தேர் ஆப்வியஸ்லி அவங்க வெயிட் லிஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ஃபேஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மாப்பப் கவுன்சிலிங்கும் சேம். அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் இந்த ரிசர்வேஷன் நான் சொன்ன மாதிரி இதில் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது மட்டும்தான். பட் இங்கே ஒரு விஷயம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. இதுதான் இப்போதைக்கு ரிசர்வேஷன் ஆக்சுவலாக. ஸோ பிசி 30% பேக்வர்ட் கிளாஸில் 3.5% இன்டர்னல் போயிடும். ஃபார் 18% எஸ்சிக்கு வந்து 16% வந்து எஸ்சிக்கு போயிடும், 2% வந்து எஸ்சிஏக்கு வரும். ஓகே. ஸோ யூஸ்வலாக அந்த கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் இதுதான். கேட்டகரி ஏ சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கேட்டகரி பியில் வந்து B1 ராஜா முத்தையா, IRT, B2 ESIC. அப்புறம் சி வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஸு. டி வந்து சீட்ஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், அது ஒரே ஒரு காலேஜ் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. இ வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸ். ஸோ இது எல்லாம் தான். அது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அவைலபிலிட்டி இன் கேட்டகரி. ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் சீட் எடுத்துட்டா அடுத்த இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாதிரி தான். சம்டைம்ஸ் இந்த ஆல் இண்டியா சரண்டர்ட் சீட்ஸ் 15% நம்ம தமிழ்நாடு சீட்ஸ் சரண்டர் பண்ணியிருக்கோம், அது ஃபில் ஆகலைன்னா திருப்பி வந்து அவங்க நம்மளுக்கே கொடுத்துருவாங்க. அதை வந்து திருப்பி மாப்பப்பில் இதில் வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. டியூஷன் ஃபீ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் MBBSக்கு டியூஷன் ஃபீ வந்து 13,610. உங்களுக்கு டியூஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, காஸ் அண்ட் டெபாசிட், லைப்ரரி ஃபீ, யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து டோட்டலாக 13,610. பிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11,610 பிடிஎஸ்க்கு. இதுதான் ஃபீஸு பிடிஎஸ். ஸோ IRT காலேஜஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3.85 lakhs. இது வந்து வார்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அவங்களோட அந்த IRT ரோட் டிரான்ஸ்போர்ட்டோட எம்ப்ளாயீஸ்க்கு. மற்றவங்களுக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ESICயை பொறுத்த வரைக்கும் ESIC அதை நான் ஐல் டெல் யூ, 1 ரூபி தான் வரும் ESIC அந்த ஐபி கிட்ஸு. மற்றவங்களுக்கு வந்து நான் ஃபீஸ் என்னென்னு சொல்கிறேன். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ். யூ ஜஸ்ட் லுக் அட் ஹியர். ESIC மெடிக்கல் வந்து 1 ரூபி வாட்ஸ் ஆஃப் ஐபி. அண்ட் மற்றவங்களுக்கு வந்து ₹24,000 இதுதான் வருது. அண்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இன் லேக்ஸ் 3.85. கற்பகம் வந்து இந்த வருஷம் மாறலாம். ஸோ இதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஆக்சுவலாக 3.55. ஹியர் பிஎஸ்ஜியோடது 4 lakhs. அண்ட் கற்பக இது மாதிரி உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ்லேயே ஃபீஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, மூகாம்பிகை, வேலம்மாள், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், SRM, ராஜாமுத்தையா பாருங்கள். இங்கே தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். கம்பேர் டு அதர் காலேஜஸ் ராஜாமுத்தையா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மதர் காலேஜஸில் மிஸ்லேனியஸ் ஃபீஸ் அது இதுன்னு வாங்குவாங்க. பட் ராஜாமுத்தையா, IRT இங்கெல்லாம் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதான், அதுக்கு மேலே போக மாட்டாங்க. சின்ஸ் இட்ஸ் ரன் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதனால் யூ கேன் கோ ஃபார் இட். இது ஃபஸ்ட்டு எல்லாருமே எடுப்பாங்க, ரைட்? ஓகே. அண்ட் இது வந்து டென்டல் காலேஜஸோட ஃபீஸ். மோரோவர் அதே 2.5 lakhs தான் எல்லா டென்டல் காலேஜஸ்க்கும் உங்களுக்கு ஃபீஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 18 காலேஜஸ் கிட்ட இருக்குது. 18 காலேஜஸ்லேயுமே இது தான் வருது. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இங்கே கேட்டகரி வைஸ் இருக்குது. அலாட்மெண்ட் ஃபார் OCBC, BCM, MBCக்கு வந்து 13,610. அதே இது வந்து SC, SCA, STக்கு வந்து 9,610. அலாட்மெண்ட் ஃபார் OCBC உங்களுக்கு 11,610 அண்ட் 9,610.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் இதுக்கு வந்து 9610 கொடுக்குறாங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25,000 அண்ட் 25,000 இது இன்கம் செல்ஃப் ஃபினான்சிங் MBBS அண்ட் BDS காலேஜஸ், ரைட்? ஓகே. So candidates who have selected government colleges SC SCA community whose parent annual income is less than 2.5 lakhs are exempted from the payment of all compulsory non-refundable fee and tuition fee, uniform and union library magazine இது எல்லாத்துக்குமே வந்து candidates who have selected government colleges scheduled caste government Christian community whose parent இது வந்து based on their income certificate. அதுதான் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டோட இது. இதில் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியம். கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா உடனே வந்து 1 lakh கட்டணும், அப்புறம் வந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி இது பண்ணணும். ஏன்னா உங்களுக்காக ஒரு சீட் அலோகேட் பண்ணுறாங்க, அது போகும்போது 10 lakhs கிட்ட நீங்கள் பெனால்ட்டியாக கட்டுற மாதிரி வரும். ஸோ இதுதான் ஸ்பெஷல் கேட்டகரி பற்றி ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் எனஃப் ஐடியா அபவுட் திஸ் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே அனெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுவும் என்னென்னன்றது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு அனெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்போர்ட்ஸில் வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அது மாதிரி நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ I hope I have given enough idea about the critical information. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பேஸ்ட் ஆன் யுவர் queries. ஸோ இந்த ப்ரைவேட் காலேஜஸ் பற்றி நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு என்ன லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் கிவ் அ ப்ரீஃப் அபவுட் ப்ரைவேட் காலேஜஸ் கட் ஆஃப்ஸ். தேங்க்யூ.